ஷீலாமரி டான் பாஸ்கோ நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்றைக்குமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் கிடைக்க இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலியில் ஒரு மெம்பருக்கு எப்படி ஹாப்பி பர்த்டே வந்தால் நம்ம செலிப்ரேட் பண்ணணுமோ அதே மாதிரி சிஎம்முடைய செலிப்ரேஷன் வந்து உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய ரசிகர்களாகவும் தொண்டர்களாகவும் கொண்டாடப்படுது. அது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரொஃபஷனில் வந்து ஒரு பீக்கில் இருந்தார். அவர் வந்து பேன் இண்டியா லெவலில் ஒரு பாப்புலராக ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பர்சனாலிட்டியில் பெரிய ஆளாக இருந்தாங்க. அவருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. அது எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு அவரை நேசித்த மக்களுக்காகவும் அவர் நேசிக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் அவர் வந்து அரசியலுக்கு வந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் ஏன் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் என் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் மக்கள் மேலே வச்சுருக்க அதிகமான ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஒருத்தர் மேலே அன்கண்டிஷனல் லவ் வைக்கும் போது மட்டும்தான் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு போகும். நம்மளை பற்றி யோசிக்க மாட்டோம். ப்ரியாரிட்டி வந்து நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன பிடிக்குன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் மக்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்கள எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களுக்கு எப்படி நல்லது செய்யணும் ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ அந்த அன்கண்டிஷனல் லவ் தான் அவர் அரசியலுக்கு வர வச்சது. அவருடைய அரசியல் பாதையில் நாங்களும் போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிஎம் சார் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர் என்றைக்குமே மக்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்வார், நல்லது மட்டும் தான் அவர் நினைப்பார். என்றைக்குமே அவர் நல்லது மட்டும் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நடக்கும். ஓகே மேம், அவரோட பிறந்த நாளுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. எத்தனை பேருக்கு உணவு வழங்க போகிறீங்க? ஒரு 500 பேருக்கு நாங்கள் உணவு வழங்கதான் இருக்கோம் சார். எங்களால் முடிஞ்ச உதவி வந்து மக்களுக்கு செய்யணும் அவர் மூலமாக நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஒரு 500 பேருக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி உணவு வழங்குறோம். வெஜிடேரியனுங்களா இல்லை நான் வெஜிடேரியன் சார். ஓகே, இப்போ வந்து உலக பட்டினி தினத்தன்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து உணவு போட சொன்னார். அவர் பிறந்தநாள் அன்னைக்கு உணவு போடுறதுக்கு ரீசன் இது ஒரு ஹாப்பி. இப்போ நம்ம ஃபேமிலி பர்த்டே இருக்கும்போது நம்ம செலிப்ரேஷன் பண்ணுவோம். நம்ம செலிப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் வந்து பிரியாணி கொடுத்து அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய மக்களை நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும், அவருடைய பாதையில் நாங்கள் போகணும்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதனால எல்லாருக்கும் நாங்கள் உணவு வழங்குறோம். நாங்கள் சிஎம் சாரோட பர்த்டேக்கு வந்து உணவு அளிக்க போகிறீங்க. எத்தனை பேருக்கு வந்து உணவு போடுறீங்க? எதனால் உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சார், நாங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் சாருடைய வழிகாட்டில் பிரகாரம் தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். அவர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து உணவு கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம அவருடைய பர்த்டே அன்னைக்கு இது ஒரு ஸ்டெப்ஸாக நாங்கள் எடுத்து ஒரு 500 பேருக்கு நாங்கள் பிரியாணி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து சார் திரும்பி முத்துக்குமாரன் அட்வொகேட் ஆஃப் ஹைகோர்ட் அவருடைய முன்னிலையில் தான் நாங்கள் நடத்துகிறோம். மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் சார் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் சரத் சார் அவர்களுக்கும், செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் அவர்களுக்கும், பல்லாவரம் எம்எல்ஏ காமாட்சி மேடம் அவர்களுக்கும் மற்றும் டிவிகே தொண்டர் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். நான் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் சார்பாக, நமது வழக்கறிஞர்கள் சார்பாக, நமது குரோம்பேட்டை பகுதியில் அனைவருக்கும் அன்னதானமும் பிரியாணி விருந்தும் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். இதன் சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கி முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழா. இந்த விழாவில் நான் பங்கெடுத்து எனது சகோதரர் இருந்து இந்த விழாவினை சிறப்பித்து அனைவருக்கும் பிரியாணி விருந்து கொடுப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே சார்.
சார், சிஎம் சாரோட பிறந்த நாளுக்கு வந்து பிரியாணி, அதுவும் உணவுல ஃபுல் ஃபோக்கஸ் காட்டுறீங்க. நோக்கம் என்ன? அது என்னன்னா, நிறையா பேருக்கு வந்து சாப்பாடுங்கிறது எல்லாம் கிடச்சிரும். இந்த பிரியாணிங்கிறது வந்து இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் கிடைக்காதுங்கிற ஒரே காரணத்துக்காக சென்னை முழுவதிலுமே ஒவ்வொரு ஏரியாலையும் குரோம்பேட்டையில், கோடம்பாக்கத்தில், வளசரவாக்கத்தில், அதுமாரி நம்ம பிராட்வே நம்ம ஹைகோர்ட் வளாகத்தில் வெளியில் அதுமாரி எல்லா இடத்துலையுமே அங்கங்கே ஒரு 500 பிரியாணியும், முக்கியமான இடத்துலலாம் ஒரு 1000 1500 பிரியாணியும் எல்லாம் நாங்களே இந்த தொண்டர்களே எல்லாம் சேர்ந்து இணைந்து அதை கொடுக்குறோம். தலைமையிலேருந்து பிரியாணி தர சொல்லி அறிவிப்பு? இல்லை அதெல்லாம் எதுவும் தலைமையில் இதுமாரி சொல்ல மாட்டாங்க. நம்மளோட முயற்சி தான். முதலமைச்சர் நல்லா இருந்தால் நம்ம தமிழக மக்கள் நல்லா இருப்பாங்க. தமிழக மக்கள் வந்து வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு நல்ல முதல்வர் கிடச்சிருக்காரு. 77 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்று தான் ஊழல் இல்லாத, நிலையான, கஞ்சா இல்லாத, அபீன் இல்லாத, போதைப்பொருள் இல்லாத ஒரு சிறந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. எந்த இடத்துலையும் ஊழலுங்கிறதே நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்த நம்ம முதல்வருக்கு இந்த சிறு விஷயங்கள் செஞ்சால் தான் மன அளவு. இந்த ஆட்சியில் ஊழல் இல்லை அப்படின்னு சொல்லி, கடந்த ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையில் ஆண்டுக்கு 400 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளி கல்வித்துறை பொதுச் செயலாளர் வந்து நந்தகுமார் சொல்லியிருக்காரு. ஆமாம் அந்த ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு எடுக்க வாய்ப்பு நிச்சயமாக எடுப்போம். இப்போயே பார்த்தீங்கன்னா என்ஓசி கொடுக்கறதுக்கு 5 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அது மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ராஜ்மோகன் அமைச்சர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன்னு இருக்காங்க. எந்த இடத்துலையுமே யாருக்கும் என்ஓசிக்கு பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு டிரான்ஸ்ஃபருக்கும் நாங்கள் பணம் வாங்குறதில்ல. போன ஆட்சி மாரி இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஆன்லைன் டெண்டர் கொடுத்துருக்கோம். ஆன்லைனில் எல்லாம் ஓப்பனாகவே கொடுத்துருக்கோம். யாருக்கிட்டையும் நாங்கள் 100 ரூபா பணம் வாங்குறதில்ல. இதுமாரி ஒரு சிறப்பான ஆட்சி இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக குஜராத் மாடல் அரசுன்னு நம்ம பிரதமர் மோடி சொல்லிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் இல்லை, இன்னுமே தமிழ்நாட்டு மாடல் ஆட்சின்னு நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மாடல் ஆட்சின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதுமாரி நம்ம முதலமைச்சர் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், அதாவது இன்னமும் எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு என்னென்னா, மாற்றம் அப்படின்னு நினச்சோம், ஃபுல்லாக ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி அப்படின்லாம் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதுக்கு உங்களோட அது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. 77 ஆண்டுகளமாக அவங்க புறையேறி போய் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல்லே இருந்து எது தவறுன்னே அவங்களுக்கு தெரியல. பணம் வாங்கிறது, லஞ்சம் வாங்குறதே தவறுன்னு தெரியாத ஒரு அரசு அதிகாரிகளையும் அந்த அரசியல்வாதிகளும் வச்சுக்கிட்டு திமுககாரங்களோ அதிமுககாரங்களோ லஞ்சத்திலே வாழ்ந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தவறுன்னே தெரியல. சுட்டி காட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ரியல் ஆட்சியாக ரீல்ஸ் ஆட்சியான்னு மக்கள் சொல்லுவாங்க. மக்களுக்கு தெரியும். அடிப்படையில் மக்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. இன்றைக்கி இப்போ பள்ளி கல்வித்துறையெல்லாம் பெரிய சிறப்பாக ஒரு மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய இலவச கல்வி கிடைக்கிது. எல்லாத்துலேயும் ஊழல் இருந்தது, எல்லாத்துலேயும் லஞ்சம், அதெல்லாம் ஒழிச்சிருக்காங்க. இன்னும் நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தொடருவாங்க. மேகதாது அணைக்கு எதிராக இப்போ திட்டத்துக்கு உடனடியாக தனி தீர்மானம் ஏற்றியிருக்காரு. டெல்டா பகுதி மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நிறையா போராட்டங்களையும் முன் வச்ச போராட்டங்கள் போன பீரியடில் செய்யாதெல்லாம் இந்த தடவை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அது செஞ்சுருவார். முதலமைச்சர் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. தேங்க்யூ.